மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு லெசன் வந்து பார்க்க போகிறோம். சரியா? இதுக்கு முன்னாடி பார்த்த லெசன் என்ன லெசன் பார்த்தோம்? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு லெசன் பார்த்தோம், ஃபிசிக்ஸ்லையும் ஒரு லெசன் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பயாலஜியில் ஒரு லெசன் பார்க்க போகிறோம். சரியா? லெசன் என்ன லெசன் அப்படின்னா 16 பேஜ் நம்பர் 180. சரியா? லெசன் என்னது 16 பேஜ் நம்பர் 180. இப்போது நெக்ஸ்ட் என்ன பார்க்கணுன்னா லெசனோட நேம் மைக்ரோ ஆர்கானிசம். லெசனோட நேம் என்னது மைக்ரோ ஆர்கானிசம். ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்ட்ரோடக்ஷன். மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் வெரி ஸ்மால். இப்போ ஃபஸ்ட்டு மைக்ரோ ஆர்கானிசம்னா என்ன? சரி, அதாவது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத, அதாவது இப்போது கொரோனா அப்படின்னு பரவிக்கிட்டு இருக்குல்ல, கொரோனான்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம அதை கண்ணால் பார்க்க முடியுமா? இல்லை. ஏதோ ஒரு வைரஸால் அது வந்து என்ன ஆகுது, உருவாகுது. அப்போ அந்த வைரஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. சரியா? அந்த மாதிரி இருக்கிற கண்ணால் விசிபிள் ஆகாத அந்த சின்ன சின்ன ஆர்கானிசம் பற்றி தான் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். மைக்ரோ ஆர்கானிசம். ஓகேவா? இப்போ பாருங்கள் இன்ட்ரோடக்ஷன். மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் வெரி ஸ்மால் இன் சைஸ் தட் தே cannot be seen through naked eye. வெறுங்கனால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ரொம்ப எப்படி இருக்கும்னா ஸ்மால் சைஸாக இருக்கும். திஸ் ஆர்கானிசம் கேன் பி சீன் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோஸ்கோப். இப்போது நம்ம வெறுங்கனால் பார்க்க முடியாது. அப்போ எதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பை வச்சு என்ன பண்ணலாம், பார்க்கலாம். இதனால் என்ன பண்ண முடியாது, வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ எதை வச்சு பார்க்க முடியும் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பை வச்சு தான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். therefore they are also known as microbes. மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்க்க முடிகிறதுனால இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோப்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம். The science that deals with the study of microorganism is known as microbiology. அதாவது இப்போ சயின்ஸ்லேயே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசம் பற்றி படிக்கிற அந்த பிரிவோட நேம் என்ன அப்படின்னா மைக்ரோபயாலஜி. அந்த பிரிவோட நேம் என்னது, மைக்ரோபயாலஜி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மைக்ரோ ஆர்கானிசம் ஃபவுண்ட் எவ்ரிவேர். எல்லாத்துலேயுமே இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இல்லாத எந்த ஒரு இடமுமே இல்லை. தே ஆர் ஃபவுண்ட் இன் ஏர், வாட்டர்னால் பாண்ட், லேக், ரிவர் அண்டு ஓசன். அதாவது குட்டை, குளம் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஏரி, கடல், எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. சாயில் அண்ட் ஈவன் இன்சைட் அவர் பாடிஸ். நம்மளோட பாடிக்குள்ளே கூட என்ன இருக்குது, சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி இருக்கும், வெரி ஸ்மால் சைஸாக இருக்கும். நம்மளோட நேக்ட் ஐயால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இப்போ மைக்ரோ ஆர்கானிசம் எதால் பார்க்க முடியும், மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க முடியும். இதனால் இது என்ன சொல்கிறோன்னா மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் பற்றி படிக்கிற அந்த பிரிவோட நேம் என்னது, டிபார்ட்மெண்ட் நேமும் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்கிறோம். மைக்ரோ ஆர்கானிசம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஏரு, வாட்டரு, சாயில், இன்னவர் பாடிக்குள்ளே என்னது இருக்கும். தே ரிமைன் இன்ஆக்டிவ் அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அண்ட் பிகேம் ஆக்டிவ் டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன். அதாவது இன்ஆக்டிவ் அவர் அன்ஃபேவரபிள். அதாவது ஒரு பொருள் வந்து, அதாவது ஒரு பாடி வந்து அதாவது உயிரோடு இருக்குது அப்படின்னா அங்கே வந்து இவங்க எப்படி இருப்பாங்க, ஃபேவரபிள், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதே இறந்த பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதில் இவங்களோட இன்ஆக்டிவாக இருப்பாங்க. சரியா? ஒரு பாடி வந்து உயிரோடு இருக்குது, லிவிங் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதே அது இறந்த பாடியாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும், இன்ஆக்டிவாக இருக்கும். ஓகேவா? அண்ட் பிஹேம் ஆக்டிவ் டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன். மைக்ரோ ஆர்கானிசம் கேன் பி ஸ்டடி அண்டர் 5 கேட்டகரி. மைக்ரோ ஆர்கானிசத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கி, ஆல்கா அண்ட் புரோட்டோசோவா. இதை பற்றி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி இருக்கும், வெரி ஸ்மால் சைஸாக இருக்கும். நம்ம நேக்ட் ஐயால் பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் பற்றி படிக்கிற அந்த பிரிவோட நேம் என்னது, மைக்ரோபயாலஜி. ஓகேவா? எல்லா இடத்துலையுமே இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். இது உயிருள்ள பொருள்னா அது ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இதே உயிரற்ற பொருளாக இருந்துச்சு, நான் லிவிங் சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் என்ன பண்ண முடியாது, அது ஆக்டிவாக இருக்காது, இன்ஆக்டிவாக இருக்கும். மைக்ரோ ஆர்கானிசத்தை எத்தனை பிரிவாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 5 கேட்டகரிஸாக. தே ஆர் டிவைடட் இன்டு 5 கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று வைரஸ், அடுத்து பாக்டீரியா, ஃபங்கி, ஆல்கா அண்ட் புரோட்டோசோவா.
ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்து பாருங்கள், வைரஸ் பற்றி படிக்கணும். எத்தனை கேட்டகரியாக பிரித்தாங்க? 5 கேட்டகரியாக பிரித்தாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, வைரஸ். வைரஸ் இஸ் a tiny particle made up of genetic material and protein. இந்த வைரஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பார்ட்டிக்கல் தான். இது எதால் மேடப் ஆஃப் ஆகியிருக்கும், உருவாகியிருக்கும் அப்படின்னா, ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்டு ப்ரோட்டீனால் என்ன ஆகிருக்கும், மேடப் ஆஃப் ஆகியிருக்கும். தே ஆர் இன்டர்மீடியேட் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். அதாவது உயிருள்ள பொருள்லையும் இது என்ன பண்ணும், இருக்கும், உயிரற்ற பொருள்லையும் இருக்கும். இது வந்து என்ன ஆகும், பரவக்கூடியது, இன்டர்மீடியேட்டாக இருக்குது. வைரஸ் மீன்ஸ் பாய்சன் இன் லத்தீன். அதாவது வைரஸ் அப்படின்னா பாய்சன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு லத்தீன் வேர்டு அப்படிங்கிறாங்க. லத்தீனில் பாய்சன் அப்படின்னு அர்த்தம் வைரஸ்னா. வைரஸ் ஆர் இன்டர்செல்லுலர் ஒப்ளிக்டரி பேரசைட். த ஸ்டடி ஆஃப் வைரஸ் கால்டு வைராலஜி. அதாவது வைரஸ் பற்றி படிக்கிற அந்த பிரிவோட நேம் என்ன அப்படின்னா வைராலஜி. சரியா? இந்த வைரஸ் வந்து ரொம்ப சின்ன ஒரு பார்ட்டிகிள் தான். இது எதால் உருவாகியிருக்கும் அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் ப்ரோட்டீனால் உருவாகியிருக்கும். இது லிவிங் திங்ஸுக்கும் நான் லிவிங் திங்ஸுக்கும் என்னவா இருக்குது, இன்டர்மீடியேட்டாக இருக்குது. வைரஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா, லத்தீன் வேர்டில் பாய்சன் அப்படின்னு மீனிங். சரியா? என்ன மீனிங்? பாய்சன். வைரஸ் ஆர் ஏ இன்டர்செல்லுலார் ஒப்ளிகேட்டரி பேரசைட்டு. இந்த ஸ்டடி ஆஃப் வைரஸ் கால்டு. இந்த வைரஸ் பற்றி படிக்கிறதுக்கு பேர் எப்படின்னா, அதை மைக்ரோ ஆர்கானிசம் மொத்தமாக எல்லாம் பற்றி படிக்கிறோன்னா அதுக்கு பேர் மைக்ரோ பயாலஜி. இப்போ வைரஸ் மட்டும் தனியாக படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா வைராலஜி. நெக்ஸ்ட்டு, வைரஸ் ஆர் 10,000 டைம்ஸ் ஸ்மாலர் தென் பாக்டீரியா. அதாவது ஏற்கனவே நம்மளோட கண்ணுக்கு மைக்ரோ ஆர்கானிசம்னால் தெரியவே செய்யாது. இப்போ இந்த வைரஸ் அப்படிங்கிறது 10,000 டைம்ஸு ஸ்மாலாக தான் இருக்கும். எதை விட அப்படின்னா பாக்டீரியாவை விட சின்னதாக இருக்குது. அப்போ நம்மளோட என்னது சுத்தமாக அவ்வளோ ரொம்ப 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 சின்னதாக இருக்கும். வைரஸ் அப்படிங்கிறது பாக்டீரியாவே சின்ன ஒரு உயிரினம் தான். அதாவது நம்மளோட கண்ணுக்கு தெரியாது. அதை விட 10,000 டைம்ஸ் ஸ்மால்னால் அப்போ நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க அப்போ எவ்வளோ சின்னதாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ வைரஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஷேப். வைரஸ்க்கும் என்னவா இருக்குது, நிறையா ஷேப் இருக்குது. தே கேன் பி ராட் ஷேப், ஸ்பெரிக்கல் ஆர் ஆஃப் அதர் ஷேப். அதாவது நிறையா ஷேப் இருக்குது. அதில் ஒரு கொஞ்சம் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஷேப் கொடுத்துருக்காங்க, ராடு, ஸ்பெரிக்கல் அண்டு இன்னும் கொஞ்சம் ஷேப் இருக்குது. சரியா? வைரஸ் பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்னது, வைராலஜி. வைரஸ் வந்து பாக்டீரியா விட எத்தனை டைம்ஸ் ஸ்மாலாக இருக்கும், 10,000 டைம்ஸ் ஸ்மாலாக இருக்கும். சரியா? இது எதால் மேடப் ஆஃப் ஆகியிருக்கும், ஜெனட்டிக் அண்டு ப்ரோட்டீனால் மேடப் ஆஃப் ஆகியிருக்கும். இது வந்து லிவிங் திங்ஸுக்கும் நான் லிவிங் திங்ஸுக்கும் ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ இது வரை புரியுதா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ். எ வைரஸ் கண்டெய்ன்ஸ் எ கோர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. அதாவது வைரஸ்குள்ளே ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலால் தான் அது உருவாகியிருக்கும்னு சொன்னோம். சரியா? அப்போ அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் எதாக இருக்கலாம் அப்படின்னா டிஎன்ஏவும் இருக்கலாம், இல்லை ஆர்என்ஏவாகவும் இருக்கலாம். சரியா? டைநியூக்ளிக் ஆசிட் இல்லைனா ரிபோநியூக்ளிக் ஆசிட். சரௌண்டிங் தட் கோட் இன் ஏ ப்ரோட்டீன் குட். அதாவது உள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ இல்லை ஆர்என்ஏ இருக்கும். அதை சுற்றி ஒரு கவர் இருக்கும்ல, அது எதால் இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ரோட்டீனால் இருக்கும். சரி, எதால் இருக்கும், ஒரு ப்ரோட்டீனால் இருக்கும். இன் சம் வைரஸ் த ப்ரோட்டீன் குட் இஸ் கவர்டு பை த என்வலப் மேடப் ஆஃப் ப்ரோட்டீன், லிப்பிட் அண்ட் கார்போஹைட்ரேட். சில வைரஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட அந்த மேல்புற கவர் வந்து எதால் உருவாகி இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டீனாலையும் இருக்கலாம், இல்லை லிப்பிட்ஸ்னால் கொழுப்பு அண்ட் கார்போஹைட்ரேட்டாலையும் இருக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் எதை தான் இருக்கும், டிஎன்ஏ இல்லை அப்படின்னா ஒரு ஆர்என்ஏவாக தான் இருக்கும். ஓகேவா? திஸ் என்வலப்ஸ் ஹேவ் எ ஸ்பிக்ஸ் தட் ஹெல்ப் த வைரஸ் பார்ட்டிகல் அட்டாச் த ஹோஸ்ட் செல். அதாவது இந்த என்வலப்பு வந்து எதுக்காக வந்து லிப்பிட்ஸ் இல்லை கார்போஹைட்ரேட்டால் உருவாகிருக்கு அப்படின்னா, இப்போ நம்மளோட பாடிக்குள்ளே வந்து அந்த வைரஸ் வந்துட்டு அப்படின்னா நம்மளோட ஏதாவது ஒரு பார்ட்ஸில் வந்து என்னாகும், அட்டாச் ஆகி இருக்கும், அப்படியாவது ஒட்டி இருக்கும். சரியா? ஹோஸ்ட் செல்னால் அது வாழக்கூடிய இடம். இப்போ நம்ம ஹியூமன்ஸ்குள்ளே வருது அப்படின்னா, இப்போ கொரோனா செல் வந்து நம்மளோட பாடிக்குள்ளே வருது அப்படின்னா நம்ம தான் அந்த கொரோனாவுக்கு ஒரு ஹோஸ்ட். அதாவது நம்ம தான் அதுக்கு தேவையான உணவை கொடுக்குற இடம். சரியா? அப்போ நம்மள மேலே தான் என்ன இருக்கும், அது தங்கி இருக்கும். அப்போ நம்மளோட பாடியில் அட்டாச் ஆகிறதுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதே எந்த ஒரு பார்ட்டு அப்படின்னா அதோட என்வலப், அதோட சுற்றி உள்ள உரை சொல்லுவோம்ல பகுதி, அதுதான் என்னவா இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரியா? வைரஸ் கேஸ் மெனி டிசீசஸ் டு பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்டு ஹியூமன் பீயிங்ஸ். வைரஸ் வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் டிசீஸை ஏற்படுத்தும்னு கிடையாது, பிளான்ட்ஸுக்கும் ஏற்படுத்தும் அண்டு
என்னது அனிமல்ஸ்க்கும் ஏற்படுத்தும். அதுக்காக கொரோனா வைரஸ் பிளான்ட்ஸ்க்கு ஏற்படும் அப்படின்ட்டு இல்லை. ஒவ்வொரு வைரஸும் ஒவ்வொரு பார்ட்ஸை அட்டாக் பண்ணும். அது மாதிரி பிளான்ட்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கான வைரஸ் வந்து அது வேறு இருக்குது. சரியா? இப்போ வந்து வைரஸ் வந்து எப்படி உருவாகியிருக்கு? ஜெனட்டிக் மெட்டீரியலாலையும் ஒரு ப்ரோட்டீனாலையும் உருவாகியிருக்கு. அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னா டிஎன்ஏவாகவும் இருக்கலாம், இல்லை ஆர்என்ஏவாகவும் இருக்கலாம். ஓகேவா? அதே ப்ரோட்டீனால் நம்ம அதோட என்வலப் கவர் ஆகிருக்கும்னு சொல்லியாச்சு. இப்போ அது வந்து வைரஸ் வந்து நிறைய சேஃபில் இருக்கிறதுனால அப்போ அந்த என்வலப் வந்து ப்ரோட்டீனாலையும் மேடப் ஆஃப் ஆகியிருக்கலாம், இல்லை லிப்பிட்ஸ் இல்லைன்னா கார்போஹைட்ரேட்டாலையும் மேடப் ஆஃப் ஆகிருக்கலாம். எதுக்காக இது இந்த மாதிரி லிப்பிட்ஸு கார்போஹைட்ரேட்டால் மேடப் ஆஃப் ஆகிருக்குன்னா ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே உள்ளே வரும்போது அந்த ஹோஸ்ட் செல்லில் அந்த வைரஸ் வந்து அட்டாச் ஆகி இருக்கிறதுக்கு இந்த என்வலப் தான் என்னவா இருக்குது? ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வைரஸ் வந்து நிறைய டிசீஸை ஏற்படுத்தும். பிளான்ட்ஸுக்கும் சரி, அனிமல்ஸுக்கும் சரி, ஹியூமன்ஸுக்கும் நிறைய டிசீஸை வந்து இது ஏற்படுத்துது. இப்போ அதோட கேரக்டர் பாருங்கள். வைரஸ் ஷோ போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர். வைரஸ் வந்து இறந்த செல்லையும் இருக்கும், என்னது உயிரோடு இருக்கிற செல்லையும் என்னது வாழக்கூடியது. சரியா? சில மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பாடி வந்து ஒரு ஹோஸ்ட் செல் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அவங்களோட பாடியில் இருக்கும். இப்போ இறந்துட்டு அப்படின்னா என்ன ஆயிரும்? அதுவும் செத்து போயிடும், இல்லைனா அது வேறு இடத்துக்கு போயிடும். எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம தான் ஹோஸ்ட் செல்லு, நம்மளோட தலையில் பேன் இருக்குல்ல, அந்த பேன் வந்து நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளோட தலையில் இருக்கும். ஏன்னா அதுக்கு தேவையான ஃபுட்டு நம்ம உயிரோடு இருக்கும் போது தான் தேவையான பிளட்டு இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணிக்கிடும்? எடுத்துக்கிடும். நம்ம இறந்ததுக்கப்புறம் எல்லாமே சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆயிரும். ஸோ என்ன பண்ண முடியாது? அதுக்கு தேவையான ஃபுட்டு எதுவுமே கிடைக்காது. சரியா? இது மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு லிவிங் கேரக்டர். த ரெஸ்பாண்ட் டு ஹீட், கெமிக்கல் அண்டு ரேடியேஷன். த ரீப்ரொடியூஸ் இன்சைடு த ஹோஸ்ட் செல் அண்ட் ப்ரொடியூஸ் காப்பி ஆஃப் தெம்செல்ஸ். அதாவது சிலது வந்து லிவிங் கேரக்டர், அதுக்கு வந்து ரொம்ப ஹீட்டு தேவைப்படும், கெமிக்கல் அண்ட் ரேடியேஷன். இது மூலமாகவும் என்னது அதிகமாக உருவாகும். அடுத்து வந்து ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே தான் இது என்ன ஆகும்? ரீப்ரொடியூஸ் பண்ணும். ரீப்ரொடியூஸ்னால் அதோட இனத்தை வந்து என்ன பண்ணும்? பெருக்கும். சரியா? அதோட காப்பீஸ் நிறையா செல் என்ன இருக்கும்? இப்போ ஒரு கொரோனா செல் நம்ம பாடிக்குள்ள வந்துட்டுனா அது ஒன்றாவே மட்டும்தான் இருக்குமா? இல்லை, அது என்னவாகும்? ஒன்று வந்துச்சுன்னா அது 2ஆக மாறும், 2 4ஆக மாறும், அப்படியே என்னாகும்? டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக மாறும். இந்த மாதிரி அது என்னவாகும்? நிறையா போய் நம்மளோட பாடியை எல்லா சைடும் என்ன பண்ணிடும்? ஆக்குபை பண்ணும். நான் லிவிங் கேரக்டர். தே ஆர் இன்ஆக்டிவ் வென் ப்ரெசன்ட் ஃப்ரீலி இன் த என்விரான்மெண்டல். ஃப்ரீயாக இருக்கும்போது, அதாவது சுத்தம் சுகாதாரம், தனிமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்களே. இப்போ தனிமையாக இருந்தோம் அப்படின்னா அது என்னவாயிரும்னா ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும், அதுக்கடுத்து என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஸோ அது இன்ஆக்டிவாக மாறும். தி கேன் பி கிறிஸ்டலைஸ்ட் அண்ட் ஸ்டோர் ஃபார் ஏ வெரி லாங் டைம். இது என்ன பண்ண முடியும்? லாங் டைம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். லைக் அதர் நான் லிவிங் திங்ஸ். அதாவது நான் லிவிங் திங்ஸை விட உயிருள்ள பொருட்களை இது என்ன பண்ண முடியும்? அதிக நாள் வாழக்கூடியது. சரியா? அப்போ இறந்த செல்லுன்னா அதுக்கு தேவையான ஃபுட் அதில் கிடைக்கிற வரைக்கும் தான் அதில் இருக்கும். ஆனால் லிவிங் திங்ஸ் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபுட் என்னவாகிட்டே இருக்கும்? கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் லிவிங் திங்ஸில் விட லிவிங் திங்ஸில் தான் அந்த வைரஸ் வந்து அதிக நாள் வந்து என்னாகும்? உயிரோடு இருக்கும், அங்கே தான் ஸ்டோர் ஆகி இருக்கும். சரியா? இப்போ மைக்ரோ ஆர்கானிசம்னா என்னன்னு சொல்லியாச்சு. மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒரு ஸ்மால் சைஸாக இருக்கும். நம்ம நாக்டாயால் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். மைக்ரோ ஆர்கானிசம் பற்றி படிக்கிறதுக்கு அந்த பிரிவு பேர் என்னது? மைக்ரோ பயாலஜி. சரியா? இது எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குது? ஃபவுண்ட் ஆகி இருக்குது. என்ன நம்மளோட பாடியிலையும் இருக்குது. மைக்ரோ ஆர்கானிசம் வந்து 5 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வைரஸ், செகண்ட் ஒன் பாக்டீரியா, தேர்ட் ஒன் ஃபங்கி, ஆல்கே அண்டு புரோட்டோசோவா. இந்த மாதிரி 5 டைப்ஸாக கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா வைரஸ் பற்றி என்னது பார்த்தோம். வைரஸ் எதால் மேடப் ஆகி இருக்குது? ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்டு ப்ரோட்டீன்ஸால் மேடப் ஆஃப் ஆகி இருக்குது. ஓகேவா? இது டிஎன்ஏவாக இருக்கலாம், இல்லை ஆர்என்ஏவாக இருக்கும். அதை சுற்றி கவர் என்னவால் உருவாகிருக்குன்னா ப்ரோட்டீன்ஸால் உருவாகியிருக்கும். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? வைரஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம வைரஸ் பற்றி பார்த்தோமா? இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பிக்சர் கொடுத்துருக்குங்க. டேக் பேஜ் நம்ம 181. இதில் பாருங்கள். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்கு? இந்த சேஃப் அதாவது பாக்டீரியாவோட அந்த சேஃப் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன? பாக்டீரியோ பேஜ் கொடுத்துருக்கு. செகண்ட் ஒன் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னா ஐ வைரஸ் சொல்லுவாங்கள்ல, ஐ படம் பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? அதை வந்து அதோட ஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வைரஸோட நேம் தான். சரியா? இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிறத ஷார்ட்டாக ஐ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வச்சு தான் எல்லாமே என்னது அங்கே நடக்கிறது.
நடக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா புகையிலை சொல்லுவோம்ல அந்த இதில் ஏற்படக்கூடிய அதாவது பிளானில் அட்டாக் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா பாக்டீரியா ஆர் எ சிங்கிள் செல்டு ப்ரோகாரியாட்டிக் செல் வித்தவுட் நியூக்ளியை. அதில் என்ன இருக்காது? நியூக்ளியை இருக்காது. இது வந்து ப்ரோகாரியாட்டிக். தே ஆர் கன்சிடர்டு டு பி த ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கனிசம் ஆன் எர்த். அதாவது இந்த பாக்டீரியா வந்து உலகத்திலே என்னது உருவான முதல் உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் என்ன இருக்குது? வேறனா அதுக்கப்புறம் தான் ஹியூமன்ஸ் எல்லாமே உருவாகியிருக்காங்க. உலகத்தில் ஃபஸ்ட்டு உருவாகின உயிரினமே இந்த பாக்டீரியா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன இருக்காது? வித்தவுட் நியூக்ளியை இருக்காது. பாக்டீரியா ஆர் குரூப்ட் அண்டர் த கிங்டம் ஆஃப் மொனீரா. அதாவது விலங்கு இதுக்கு மாதிரி உலகம் அப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. அதாவது தனித்தனி உலகத்தை சொல்லலை, இதுக்குன்னு சில தொகுப்பு இருக்குது. சரியா? ஒரு குரூப் வைஸாக பிரிப்பாங்கள்ல, நல்லா படிக்கிறவங்க தனியாக படிக்காதவங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இதோட இவங்களோட கிங்டம் மொனிரா கிங்டத்தில் என்ன இருக்குது? பாக்டீரியாவும் ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே வருவாங்க. தே ஸ்டடி த பாக்டீரியாஸ் கால்டு. இப்போ வைரஸ் பற்றி படிக்கிறதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? வைராலஜி. அப்போ பாக்டீரியா பற்றி படிக்கிற அந்த பிரிவுக்கு என்ன அப்படின்னா பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. த சைஸ் ஆஃப் பாக்டீரியா ரேஞ்ச் ஃப்ரம் 1 மியூமீட்டர் டு 5 மைக்ரோமீட்டர். அதாவது 1 மைக்ரோமீட்டர்லேருந்து 5 மைக்ரோமீட்டர் வரைக்கும் என்னவாக இருக்கும்? சைஸு சின்னதாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கேல்லே பார்த்துக்கோங்க. ஸ்கேல்லே வந்து இப்போ 1 சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்களா, இந்த சென்டிமீட்டருக்கு அதாவது 1லேருந்து 2 வரைக்கும் இடைப்பட்டதை என்ன சொல்லுவோம்னா சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இடையில ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டிருப்பாங்களா, அந்த கோடெல்லாம் எதில் சொல்லுவோம்னா மில்லிமீட்டரில் சொல்லுவோம். அந்த கோடெல்லாம் மில்லிமீட்டரில் சொல்லுவோம். அப்போ இது என்னென்னா மைக்ரோமீட்டருங்கிறது அதை விட சின்னது. சரியா? ரொம்ப சின்னது. பாக்டீரியா ஆர் ஆஃப் 2 டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த ரெஸ்பிரேஷன். அதாவது சுவாசித்தல் முறையில் பாக்டீரியாவை எத்தனை டைப்ஸாக பிரிக்காங்கன்னா 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. சரியா? பாக்டீரியா வந்து ஒரு சிங்கிள் செல்லு தான். இதில் வந்து என்ன கிடையாது? வித்தவுட் நியூக்ளியை. இது வந்து எர்த்துலேயே உருவான முதல் லிவிங் ஆர்கானிசம் என்ன அப்படின்னா இந்த பாக்டீரியா தான். பாக்டீரியாலாம் மொனிரா கிங்டத்துக்கு கீழே வரும். இதோட சைஸ் எவ்வளவு அப்படின்னா 1 மைக்ரோமீட்டர் டு 5 மைக்ரோமீட்டர். பாக்டீரியா பற்றி படிக்கிற பிரிவோட நேம் என்னது? பாக்டீரியாலஜி. இதில் எத்தனை டைப்ஸாக பிரிக்கிறாங்க? 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி? ரெஸ்பிரேஷனை பேஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஒன்றுனா ஏரோஃபிக் பாக்டீரியா, இன்னும் அனரோஃபிக் பாக்டீரியா. ஏரோஃபிக்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், அனரோஃபிக்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதை கொடுத்துருக்காங்களா பாக்ஸில்? ரெக்யூர்ஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் தேவைப்படும். டஸ் நாட் ரெக்யூர் ஆக்சிஜன். இதில் வந்து என்னது? ஆக்சிஜன் தேவைப்படாது. செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. A bacterium has an outer covering known as a cell wall. அதாவது கீழே கொடுத்துருக்கா ஒரு பாக்டீரியா செல்லு பிக்சரு, அதோட கவரிங் அதாவது மேலே உள்ள கவரை என்ன சொல்லுவோம்? எதால் கவர் ஆகிருக்குன்னா ஒரு செல் வாலால் கவர் ஆகியிருக்கும். நியூக்ளியர் மெட்டீரியல் இஸ் ரெப்ரசன்டேட்டட் பை எ நியூக்ளியாய்ட் வித்தவுட் நியூக்ளியர் மெம்பரேன்ஸ். அதாவது நியூக்ளியர் மெட்டீரியல் இஸ் ரெப்ரசன்டேட்டட் பை எ நியூக்ளியாய் வித்தவுட் நியூக்ளியர் மெம்பரேன்ஸ். அதாவது நியூக்ளியாய்டுன்ட்டு ஒன்று இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து தனியாக என்னது? இப்போ இந்த பாக்டீரியா சொன்னால் அதுக்கு மேலே ஒரு கவர். இப்போ நம்ம ஹியூமன்ஸ் எடுத்துக்கோ, ஹியூமன்ஸுக்கு தோல் இருக்கா நம்மளை கவர் பண்ணி, அது மாதிரியே பாக்டீரியாவுக்கும் ஒரு செல் இருக்கும், ஒரு மேலே ஒரு தோல் மாதிரி இருக்கும். அது வந்து செல் வால் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரியே அதுக்குள்ளே வந்து ஒரு நியூக்ளியாய்டு இருக்கும், ஆனால் அதுக்கு தனியாக என்னது கிடையாது? செல் மெம்பரேன்ஸு, நியூக்ளியர் மெம்பரேன்ஸ் கிடையாது. அண்ட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ கால்டு பிளாஸ்மிட் இஸ் ப்ரெசன்ட் இன் த சைட்டோபிளாசம். இதில் அந்த குரோமோசோமல் டிஎன்ஏலாம் எதில் இருக்கும் அப்படின்னா அதோட சைட்டோபிளாசத்தில் இருக்கும். புரோட்டீன் சிந்தசிஸ் இஸ் கேரிட் அவுட் பை 7s ரிபோசோம். இந்த புரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரிபோசோமெல்லாம் கடத்தக்கூடியது. அதர் செல் ஆர்கனல்ஸ் மைட்டோகாண்ட்ரியா, கால்ஜி பாடி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எக்ஸட்ரா ஆர் ஆப்சன். இது எதுவுமே அதில் கிடையாது. ஃப்ளஜெல்லா எய்ட்ஸ் இன் லொகோமோஷன். அதாவது ஃப்ளஜெல்லா அப்படிங்கிறது என்னன்னா அந்த வால் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதுதான் என்ன அப்படின்னா ஃப்ளஜெல்லா. இது எதுக்கு அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு. இப்போ நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம், நம்மளுக்கு வீட்டில் இருந்தோன்னா அம்மா இல்லை அப்போ யாராவது ஃபுட்டு கொண்டு தருவாங்க. இப்போ அது ஒரே இடத்துல இருந்தால் அவங்க அம்மா அப்பா கொண்டு சாப்பாடு தருவாங்களா? இல்லை. இதுதான் என்ன பண்ணணும்? மூவ் பண்ணி போகணும். அப்போ மூவ் பண்ணி போகிறதுக்கு நம்மளுக்கு கால் இருக்குது. இதுக்கு எதுனா இந்த ஃப்ளஜெல்லா. சரியா? இதுக்கு என்னது? இந்த ஃப்ளஜெல்லா வால் மாதிரி இருக்குல்ல, அதை கீழே ப்ளேஸ் பண்ணி தான் நல்லா அட்டாச் பண்ணி தான் என்ன பண்ணும்? மூவ் பண்ணி போகும். சரியா? இதுக்கு வந்து என்ன இருக்குது? ஒரு மெம்பரைன்ஸ் மாதிரி கவர் ஆகிருக்கு. அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா செல் வால் அப்படின்னு சொல்லுவோம். உள்ள நியூக்ளியாய்டு இருக்குது. அந்த நியூக்ளியாய்டுக்கு தனியாக என்னது? நியூக்ளியர் மெம்பரைன்ஸ் கிடையாது. சைட்டோபிளாசம் ப்ரெசண்ட் ஆகி இருக்குது.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பாக்டீரியா ஆர் கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு த சேஃப் ஆர் செல். அதோட செல் சைஸை வச்சு என்ன பண்ணுறாங்க, நிறையா சேஃபாக பிரிக்கிறாங்க. சரியா. ஃபஸ்ட்டு வந்து பேசில்லி ராட் சேஃப் பாக்டீரியா, இல்லை கொடுத்துருக்காங்களா ராட் சேஃப் பாக்டீரியா. சரியா. பேசில்லி அப்படிங்கிறது என்னது, இந்த ராடு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு கம்பி மாதிரி. அடுத்து ஸ்ப்ரில்லா ஸ்ப்ரில் சேஃப்டு பாக்டீரியா, ஹெலிகா பாக்டர் ஃபைலரி காக்கி ஸ்பெரிக்கல் ஆர் பால் சேஃப்டு, பால் சேஃபில் இருக்குது. தே கேன் ஸ்டிக் டுகெதர் இன் பேர்ஸ் ஆர் ஃபார்ம் ஏ செயின் இன் அக்யூர் த பஞ்சஸ் ஸ்டெபெலோகாக்கஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். அடுத்து விப்ரியோ கமா சேஃப்டு பாக்டீரியா, கமானா ஒரு கமா சேஃபில் கொடுத்துருக்கு விப்ரியோ. அடுத்து விப்ரோ காலரா. நெக்ஸ்ட்டு பாக்டீரியா ஆர் ஆல்சோ கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு த நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஃப்ளஜெல்லா. அதாவது இது அதோட சேஃபை வச்சு என்ன பண்ணாங்க, பிரித்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ உங்கள் ஃப்ளஜெல்லா எதுக்கு உதவுன்னு சொன்னோம், லோக்கோமோஷன், அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறதுக்கு. இப்போ அதை மாதிரி இந்த ஃப்ளஜெல்லா ப்ரெசென்ட் ஆகிறத வச்சு நேம் பிரிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மோனோட்ரைகாக்கஸ் சிங்கிள் ஃப்ளஜெல்லா டு 1N, அதாவது ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஃப்ளஜெல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மோனோட்ரைகாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து லோபோட்ரைகஸ் அப்படின்னா டஃப்ட் ஆர் ஃப்ளஜெல்லா அட் த 1 end, ஒரே ஒரு எண்டில் மட்டும் இருக்கும். இப்போ நான் சொன்னோமா, அதோட ஃப்ளஜெல்லா அரேஞ்ச் ஆகியிருக்கிற விதத்தை பொறுத்து நம்ம என்ன பண்ணோம், பாக்டீரியாவை பிரித்தோம். சரி. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஏதாவது ஃப்ளஜெல்லா இருக்குது, அதுக்கு வால் மாதிரி ஏதாவது பகுதி இருக்கா, டெய்ல் மாதிரி இல்லை. அதுக்கு நேம் என்ன சொல்லணும்னா ஏ ட்ரைகஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், ஏ ட்ரைகஸ். இப்போ ஒரே ஒரு எண்டில் மட்டும் அதுக்கு என்ன இருக்குது, ஃப்ளஜெல்லா இருக்குது. சரி. அப்போ மோனோனா 1 அப்படின்னு அர்த்தம். சரியா. மோனோட்ரைகஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பிக்சரை பாருங்கள், அடுத்த பிக்சர் ஆம்பிட்ரைகஸ். அதுக்கு வந்து என்ன இருக்குது, அதோட 2 எண்டுலையுமே ஃப்ளஜெல்லா இருக்குது. சரியா. அப்போ அதை என்ன சொல்கிறோன்னா ஆம்பிட்ரைகஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஃபெரிட்ரைகஸ் அப்படின்னா என்னென்னா, அதோட எல்லா பக்கத்துலேயுமே என்ன இருக்குது, ஃப்ளஜெல்லா இருக்குது. அதோட பாடியை சுற்றி என்ன இருக்குது, ஹேர் மாதிரி இருக்குது. அதை என்ன சொல்லணும்னா ஃபெரிட்ரைகஸ். இப்போ லோஃபோட்ரைகஸ்னால் என்னென்னா, அதோட ஒரு எண்டில் மட்டும் நிறையா ஃப்ளஜெல்லா இருக்கும். அதோட ஒரு எண்டில் மட்டும் நிறையா ஃப்ளஜெல்லா இருக்கும். அதை என்ன சொல்லணும்னா லோஃபோட்ரைகஸ் தான் ஃப்ளஜெல்லா டைப்ஸ் இன் பாக்டீரியா. சரியா. அதோட சேஃபை வச்சு என்ன பண்ணோம், பேசில்லி ஸ்ப்ரில்லா விப்ரியோ அப்படின்ட்டு என்ன பண்ணோம், பிரித்தோம். இது வந்து ஃப்ளஜெல்லா அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு அதோட நேம் பிரிக்கும். ஃப்ளஜெல்லாவே அதோட பாடியில் இல்லை அப்படின்னா ஏ ட்ரைகஸ். அதோட ஒரு எண்டில் ஒரே ஒரு ஃப்ளஜெல்லா இருந்துச்சுன்னா மோனோட்ரைகஸ். அதோட 2 எண்டுலையும் ஒவ்வொரு ஃப்ளஜெல்லா இருந்துச்சுன்னா ஆம்பிட்ரைகஸ். ஃபெரிட்ரைகஸ்னால் அதோட பாடியில் சுற்றி என்னது இருக்கும், ஃப்ளஜெல்லா இருக்கிறது. அடுத்து லோபோட்ரைகஸ்னால் அதோட ஒரு எண்டில் மட்டும் என்னது, ஃப்ளஜெல்லா இருக்குது. Bacteria get their food in many ways. Photosynthetic bacteria make their own food. Example cyanobacteria. அதாவது பாக்டீரியா வந்து ஃபுட்டை வந்து என்ன பண்ணும், பெறுறதுக்கு வந்து நிறையா வழி இருக்குது. சில பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா சன் மூலமாகவே என்ன பண்ணிக்கிடும், ஓனாகவே தனக்கு தேவையானதை ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிடும். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைனோபாக்டீரியா. பாக்டீரியா தட் லிவ் இன் ஹார்ஸ் என்விரான்மெண்டல் use chemicals ammonia hydrogen sulfate to produce their food instead of utilizing energy from the sun. அதாவது அது என்ன பண்ணிக்கணும்னா, சிலது அதோட என்விரான்மெண்ட்டில் வச்சு என்ன பண்ணிக்கிடும், ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிடும். அதுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிடும், ப்ரிப்பேர் பண்ணிக்கிடும். திஸ் ப்ராசஸ் கால்டு ஹீமோசிந்தசிஸ். சம் பாக்டீரியா எஸ்கேப் sympathetic relationship. Example E. coli lives in intestine of man. Bacteria reproduce by fission, பைனரி ஆர் மல்டிபிள் ஃபிஷன். அதாவது இந்த பாக்டீரியாலாம் என்ன பண்ணும் அப்படின்னா, சிலது வந்து அதுக்கு தேவையான போட்டு அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிடும். சிலது என்ன பண்ணும் அப்படின்னா சன் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணும். சில பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹோஸ்ட் செல்லை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரியா. இப்போ வந்து சில பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட இண்டஸ்ட்ரைன் குடலில் வந்து என்னது வாழும். அப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் அதுக்கு ஃபுட்டாகவும் யூஸ் ஆகும். சரியா. நம்ம பாடியிலேருந்து தான் அதுக்கு தேவையான ஃபுட்டை என்ன பண்ணிக்கிடும், எடுத்துக்கிடும். இப்போ இந்த பாக்டீரியாலாம் எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு பாக்டீரியா எப்படி வந்து நிறைய பாக்டீரியாவை ரீப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து துண்டு துண்டாக என்ன ஆகும், கட்டாகி, அதாவது ஃபிஷன்னா பிளவு, ஓகேவா. அப்போ சின்ன சின்னதாக கட்டாகி அதிலேருந்து என்ன பண்ணும், பாக்டீரியா வந்து உருவாகும். எக்ஸாம்பிளாக இப்போ எர்த்வார்ம் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ எர்த்வார்ம் பாக்டீரியா கிடையாது, ஜஸ்ட் ஃபார் த எக்ஸாம்பிள்.
இப்போ எர்த்வாம்புன்னு வச்சுக்கோ. இந்த எர்த்வாம் வந்து என்ன பண்ணுதுன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோம். கட் பண்ணால் இப்போ ஒரு எர்த்வாம்லேயே ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணுறோன்னா அப்போ 4 பாக்டீரியாவாக என்னாகும் உருவாகும். அந்த மாதிரி இப்போ ஒரு பாக்டீரியா சின்ன சின்ன பீஸாக மாறி அதுலேருந்து நிறையா பாக்டீரியா என்னாகும் உருவாகும். பையனை 2ஆகவும் உடையலாம், இல்லை மல்டிபிள் ஃபிஷனாகவும் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் என்னாகும் பாக்டீரியாவில் நடக்குது. அடுத்து இது வரைக்கும் புரியுதா? வைரஸ் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்த்தோம்? பாக்டீரியா பற்றி பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்கி. சரியா? பாக்டீரியா வந்து என்னது பாக்டீரியா பற்றி படிக்கிற பிரிவு என்னது? பாக்டீரியாலஜி. அதோட ரெஸ்பிரேஷனை பேஸ் பண்ணி நம்ம 2 பிரிவாக பிரித்தோம். ஏரோஃபிக் பாக்டீரியா, அனாரோஃபிக் பாக்டீரியா. நெக்ஸ்ட் அதோட சேஃபை வச்சு என்ன பண்ணணும் பிரித்தோம். சேஃபை வச்சு பேசிலி, காக்கி, விப்ரியோ அந்த மாதிரி பிரித்தோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளஜெல்லா அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணோம் பிரித்தோம். ஃப்ளஜெல்லா சரௌண்டிங்கில் எதுவுமே இல்லை அப்படின்னா ஏ ட்ரைகஸ் அப்படின்னு சொன்னோம். அதோட எண்டில் ஒரே ஒரு பாக்டீரியா ஒரே ஒரு ஃப்ளஜெல்லா மட்டும் இருந்துச்சுன்னா அது மோனோட்ரைகஸ். அதோட 2 எண்டுலையும் ஒவ்வொரு ஃப்ளஜெல்லா இருந்துச்சு அப்படின்னா அது ஆம்பிட்ரைகஸ். அதோட சரௌண்டிங் சுற்றி வந்து ஃப்ளஜெல்லா இருந்துச்சுன்னா ஃபெரிட்ரைகஸ். அதோட ஒரு எண்டில் மட்டும் நிறைய ஃப்ளஜெல்லா ஒரே ஒரு எண்டில் மட்டும் நிறைய ஃப்ளஜெல்லா இருந்துச்சுன்னா லோபோட்ரைகஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதுதான் அதோட ஃப்ளஜெல்லா அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு 5 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபங்கி. ஃபங்கி ஆர் த குரூப் ஆஃப் யூகாரியாட்டிக் ஆர்கானிசம் தட் லைக் குளோரோஃபில். இதை வந்து யூகாரியாட்டிக் ஆர்கானிசம் சொல்கிறோம். தே க்ரோ இன் டார்க் என்விரான்மெண்டல். இது எப்படி வளரும் அப்படின்னா டார்க் என்விரான்மெண்டலில் தான் வளரும். எங்கே வளரும்? டார்க் என்விரான்மெண்டலில். தே மேபி எய்தர் யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார். இது யூனிசெல்லுலாராகவும் இருக்கலாம், இல்லை மல்டி செல்லுலாராகவும் இருக்கலாம். தே ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் கைண்ட் ஆஃப் கேபிட். இது எல்லா இதுலேயுமே என்ன இருக்கும் இடத்துலையும். தே இன்க்ளூட் அண்டர் கிங்டம் ஃபங்கி. இது எந்த இதுக்கு கீழே வருது? ஃபங்கிக்கு கீழே வருது. தி ஸ்டடி ஆஃப் ஃபங்கி கால் மைக்காலஜி. இப்போ ஃபங்கியை பற்றி படிக்கிறதுக்கு பிரிவு என்னது? மைக்காலஜி. வைரஸ் பற்றி படிக்கிற பிரிவு வைராலஜி. அடுத்து பாக்டீரியா பற்றி படிக்கிற பிரிவு பாக்டீரியாலஜி. அடுத்து என்னது? ஃபங்கி பற்றி படிக்கிறது மைக்காலஜி. சம் ஃபங்கி ஆர் மேக்ரோஸ்கோபிக். They are around 70,000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கி லிவிங் இன் த வேர்ல்டு. அதாவது 70,000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கி வந்து நம்மளோட வேர்ல்டுலையே இருக்கா. எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது? 70,000 ஸ்பீசிஸ் இருக்குது. ஹேர் we will study about the yeast which is a unicellular fungi. ஓகேவா? இப்போ என்ன பண்ண பார்க்க போகிறோம்? ஃபங்கி பற்றி பார்க்க போகிறோம். செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்ட் யூனிசெல்லுலாரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு yeast are found freely in the atmosphere. Yeast grow all kind of media containing sugar. அதாவது எல்லா மீடியத்துலேயும் வளரும் சுகர் இருந்தால். The cell is ovoid in shape. அதாவது ஓவைட் முட்டை வடிவத்தில் இருக்குது. கண்டெய்னிங் செல் வால் அண்டு நியூக்ளியஸ். இது வந்து என்னது? இதுக்குள்ளே செல் வால் இருக்குது, த நியூக்ளியஸும் இருக்குது. த சைட்டோபிளாசம் இஸ் ஏ கிரானுலர் அண்ட் ஹேஸ் ஏ வேக்கல்ஸ், ஆர்கனல்ஸ் அண்டு கிளைகோஜன் அண்ட் ஆயில் குளோப்ஸ். அதாவது இதுக்குள்ளே என்ன இருக்குது? இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி, வேக்கல்ஸ் மாதிரி, ஆர்கனல்ஸு, கிளைகோஜன் இது எல்லாமே இருக்குது. ஈஸ்ட் எய்ட்ஸ் அ ஃபெர்மெண்டேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் த என்சைம் சைமேஸ். இந்த ஈஸ்ட் எதுக்குன்னா ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறதுல யூஸ் பண்ணுறாங்க. இட் ரெஸ்பிரேஸ் அனரோஃபிக்கலி அண்ட் ரீப்ரொடியூஸ் பை பட்டிங். இது எப்படி வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அனரோஃபிக்கலி மெத்தடி. அதாவது ஏர் வந்து இங்கே ப்ரெசண்ட் ஆகாது. பட்டிங்னா மொட்டு மாதிரி இருக்குல்ல, மொட்டு மாதிரி வச்சு தான் என்னாகும் அப்படின்னா இது ரீப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிளாக காளான் இருக்குல்ல, காளான் மஷ்ரூம், அதுவும் இதில் ஒன்று தான். ஓகேவா? மொட்டு மாதிரி தான் நம்ம வரோம், அதே தான். சரியா? இங்கே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்கே ஆர் ஏ வெரி சிம்பிள் plant like eukaryotic organism. They are found in moist habits. இது வந்து யூகாரியாட்டிக் ஆர்கானிசம் சொல்கிறோம். இது வந்து மாய்ஸ்ட் ஹேபிட், அதாவது ஈரப்பதமான இடத்துல தான் இந்த ஆல்கேலாம் இருக்கும். They are rich in chlorophyll and can be seen as the near film on the surface of flax and ponds. இது வந்து இதில் வந்து குளோரோஃபில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதனால் இது என்ன கலராக இருக்கும் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும். என்ன கலராக இருக்கும்? க்ரீன் கலரில் இருக்கும். இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இப்போது ஆறு குளம் அப்படியே அலை அடிக்காமல் கிடக்கிற பகுதி இருக்கா,
அந்த மாதிரி இடங்கள்ல மேலே இந்த ரிவருக்கு மேலே இல்லை அப்படின்னா லேக்குக்கு மேலெலாம் க்ரீன் கலரில் ஒரு பாசி மாதிரி படர்ந்து கிடக்குமா அதுதான் என்னதுன்னா ஆல்கே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு therefore they are known as grass of water. இதை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆல்கேவை கிராஸ் ஆஃப் வாட்டர், வாட்டரில் இருக்கிற புல், அதாவது பார்த்தோம் அப்படின்னா புல் மாதிரி தான் இருக்கும், தண்ணியில் அப்படியே மிதந்து ஃபுல்லாக என்ன இருக்கும் தண்ணியை பார்த்தாலே க்ரீன் கலராக தெரியும். அப்போ உள்ள என்ன இருக்குது அந்த மாதிரி ஆல்கே இருக்கும், பாசின்னு சொல்லுவாங்கள்ல அதான். they are autotrophic and they produce own their food with the help of chloroplast. இது என்ன கலராக இருக்குன்னு சொன்னால் க்ரீன் கலரில் இருக்குது. அப்போ அதுக்கு தேவையான ஃபுட்டை என்ன பண்ணிக்கிடுது அதுவாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுது. தி ஸ்டடி ஆஃப் ஆல்கே இஸ் கால்ட் ஆல்காலஜி. ஆல்கா பற்றி படிக்கிற பிரிவு என்ன அப்படின்னா ஆல்காலஜி. ஆல்கா பற்றி படிக்கிற பிரிவு ஆல்காலஜி. வைரஸ் பற்றி படிக்கிற பிரிவு வைராலஜி. பாக்டீரியா பற்றி படிக்கிறது பாக்டீரியாலஜி. அடுத்து ஃபங்கி பற்றி படிக்கிறது மைத்தாலஜி. அடுத்து ஆல்கே பற்றி படிக்கிறது ஆல்காலஜி. சரியா, இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆல்கே என்ன கலரில் இருக்கும் க்ரீன் கலரில் இருக்கும். ஆல்கேவை என்ன சொல்லணும்னா கிராஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது அதுக்கு தேவையான ஃபுட்டு அதுவாகவே என்ன பண்ணிக்கிடுது ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுது. சரியா, இது வரைக்கும் ஓகே.